Hi guys. This is another episode from the Woke Logic, and இன்னைக்கு வந்து this is a Premier League special podcast, and I'm joined by fans from the other top six clubs, representatives from Chelsea, Liverpool, United, City, and சீக்கிரம் ஸ்பர்ஸ் ஃபேனும் ஒருத்தர் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 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 என்டர்டெய்னிங்கான ஒரு பாட்காஸ்ட் தான் இன்னைக்கு, வித் லாட் ஆஃப் ஃபன் அண்ட் பேண்டர். And so the context or the pretext of today's video on the so far in the season Premier League clubs எப்படி பண்ணிருக்காங்க, we are going to review the performances from the fans perspective அவ்வளவுதான். And UCL, Premier League and all the other drama that have been going on, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். So hi guys, good morning. So Good morning. we have Good morning. Varun and Rakesh. So hi. So I'll just start with the newcomers first. Adiseshan and Manas are the new. So I'll start with Adiseshan. Liverpool are on top of the league. So Adi bro, welcome to the podcast, and just share your thoughts. So far, Liverpool performance பத்தி as a fan, unga thoughts என்ன? Yes, bro. Last season we had been going well, but towards the end we messed up with and the last 5 matches. So I had my expectations low. Serious சொல்லணுமா. But going into the transfer window, நம்ம ஒன்னும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு கேஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அகாடமில 2-3 பிளேயர்ஸ் சைன் பண்ணோம். அது தவிர மற்றபடி அதுவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்தாலும் we were not fulfilling our expectations also. So எப்படி இருந்தாலும் we were going into the matches. First 3 matches கன்சிடரே பண்ணல. நல்ல ஒரு ஆர்வத்தை தூக்கி விட்டு ஆன்ஃபீல்ட்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போய் தோத்துட்டாங்க. பரவாயில்ல, அது ஒரு வேக்கப் கால் மாதிரி எடுத்துக்கிட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்த மேட்சஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் மேட்ச் கிறிஸ்டல் பேலஸோட மேபி பெட்டரா பண்ணிருக்கலாம். அது ஒரு அக்லி வின் தான், நான் அது வின்ன கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ஓகே ஓரளவுக்கு போகுது. பட் ஐ திங்க் ஸோ we are not in contention for title. சும்மா நம்ம ரன் ஆஃப் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் ரன் சிட்டி ஆர்சனலோடதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் ஆஃப் ரன்ஸ். ஐ எம் நாட் பயஸ்ட் ஹியர், பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் லிவர்பூல் டு ஃபினிஷ் டாப் 2. சரி வந்தா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை டீம். அதுக்கு மேலே எது கிடைச்சாலும் போனஸ் பண்ணி அவன் 3 பாயிண்ட் வாங்கறதுக்கு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இவனால 3 பாயிண்ட் வாங்கிட்டு லக்கி வின், ஐ வாண்ட் கன்சிடர் திஸ் as a win-னு வேற வந்து சொல்றான். இல்ல ப்ரோ, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா வச்சிருந்தா தான் ப்ரோ நெக்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகும். இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணிக்கலாம் மேடம். இல்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி just wanted to ask a quick question. மறந்துட்டேன். எப்பல இருந்து you are supporting Liverpool and how? எனக்கு ஐ ஸ்டார்டட் வாட்சிங் ஃபுட்பால் அரௌண்ட் 2017-2018. நான் ரொம்ப பழங்காலத்துல தான் பார்க்கல, 17-18 அந்த ரீஜன்ல தான் பார்த்தேன். எனக்கு என்னன்னே தெரியல, பட் லிவர்பூலை பார்த்த உடனே எல்லாரும் மெஸ்ஸி ரொனால்டோன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஐ டிஸ்லைக் நெய்தர் ஆஃப் தெம், ஐ லைக் நெய்தர் ஆஃப் தெம். 2 பேருமே எனக்கு பிடிக்காது, 2 பேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹேட் சாய்ஸஸ் பிட்வீன் த பிரீமியர் லீக் கிளப்ஸ். பட் I thought I saw Liverpool as one of my instruments. பார்த்த உடனே ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. ஸோ அப்பையிலேருந்து I started following the club and supporting the club. Van Dijk, அது நான் ஒரு ஸ்கூல் டீம்ல தான் லெஃப்ட் பேக் ரைட் பேக் ஆனேன். ஸோ ஆஸ் அ டிஃபெண்டரா ஐ லவ் வாட்சிங் Van Dijk. ஸோ மற்றபடி ரைட். ஓகே. ஸோ ஆர்னே ஸ்லாட் எப்படி so far has impressed you or எப்படி? Yes, of course, but நான் அந்த சொன்ன மாதிரி டெஸ்டிங் டீம்ஸ் இன்னும் வரல. வந்திருந்தா ஐ வுட் ஹவ் ரேட்டட் ஹிம். ஒரு ஆர்சனலோ செல்சி நாளைக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. ஓரளவுக்கு உங்களுக்கு லாஸ்ட் சீசன் மாதிரி கிடையாது, சீசன் பெட்டராகவே நல்லா பெட்டராகவே பார்ப்போம். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் இன்னும் உங்களுக்கு அந்த பிரைட்டன், நியூ கேசில் அந்த மாதிரி டீம் கூட நமக்கு வந்ததும் இல்லை. நம்ம அதுக்கு டாப் 6 போறதை விட முதல்ல நியூ கேசில், பிரைட்டன் அந்த மாதிரி டீம் கூட நாங்கள் ஆடல. ஸோ அது ஒரு 3-4 மேட்ச் பார்த்தோம்னா அப்புறம் ஐ கேன் ரேட் இட். இதெல்லாம் கொஞ்சம் பாட்டம் இருக்கு. சாரி ராகேஷ் பாய், மான்செஸ்டர் யுனைடெட் நான் சொல்லல. மான்செஸ்டர் யுனைடெட் ஓகே, நானும் எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன் லோவா தான் இருந்துச்சு. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் 3-0 டு பி ஹானஸ்ட், ஐ டோல்ட் யூ. பட் ஒரு நல்ல டீமோட பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கேன் ரேட் இட். சோ ஃபார் சோ குட். 3-0 எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனா ஒரு 7-0 எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதானே?
இல்ல ப்ரோ, நான் லாஸ்ட் சீசனே வந்து ஐ எம் லைக் டிப்ரெஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெக்டிங் another 7-0 win. we were 0-0 draw ஆன்ஃபீல்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அப்ப நினைச்சதுதான், இனிமேலாம் எதிர்பார்க்கவே கூடாது, மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னா பெட்டர் பார்ப்போம் சும்மா. ரைட். ஸோ யா எல்லாருமே வந்து 7-0 எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி 3-0 ஓகே ஃபைன் அந்த மாதிரி தான். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு மனாஸ், ஏன்னா அவர் அனதர் நியூ கமர் சிட்டி ஃபேன். ஸோ மனஸ், நீ எப்போலேருந்து சிட்டி சப்போர்ட் பண்ண, எப்படி, அண்ட் தென் அப்படியே கண்டினியூ வித் இந்த சீசனோட யுவர் வியூ. நான் வந்து சிட்டி 10 years சப்போர்ட் பண்ணேன், 2014 இருந்தே, பிஃபோர் பெப்பேரா. எப்போ அக்வரோ, கம்பெனி, டேவிட் சில்வா அப்போ இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பவே சிட்டி ஹஸ் ஒன் 2 பிரீமியர் லீக்ஸ் அண்ட் தேவர் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் ஒரு தேவர் பிட் கன்சிஸ்டன்ட், எப்பவுமே டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிறதுன்னு. ஸோ அப்புறம் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் சிட்டி. எல்லாமே சிட்டினா ஒரு இது இருப்பாங்க, லைக் பெப் வரும்போது, நான் பெப்புக்கு வரதுக்கு முன்னாடியே சிட்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பவே சிட்டி வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, யார் இருந்தாங்க, ஸ்குவாட் எப்படி இருந்துச்சு, எல்லாமே அப்பல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். ஸோ இந்த தடவை இந்த சீசன் முடிஞ்சதுன்னா 10 years ஆயிடும். ஸோ 10 years நான் சிட்டி சப்போர்ட் பண்றேன். ஸோ சிட்டி பொறுத்த வரைக்கும் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 3 games ரொம்ப ஃபயரா ஆடினாங்க, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 3 games செல்சி, வெஸ்ட் ஹாம், அதுக்கப்புறம் இது இப்ஸ்விச் என்னோட சூப்பரா ஆடினாங்க. ஹாலண்ட் வாஸ் ஆன் ஃபயர், எங்க போனாலும் வாஸ் ஸ்கோரிங் கோல்ஸ். அப்புறம் இந்த ஆர்சனல் கேம்க்கு அப்புறம் தான், இன்டர் ஆர்சனலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது. இப்போ ராட்ரி வேற அவுட் ஆஃப் த சீசன். ஸோ இப்போ ராட்ரி பொசிஷன்ல இப்போ யார் ஆடுவாங்கன்னு ஒரு பிக் கொஸ்டின் மார்க். கோவாச்சிச் ஆடுவானா, ஸ்டோன்ஸ் ஆடுவானா, இல்ல யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ கார்டியால் கொஞ்சம் லெஃப்ட் சென்டர் பேக்ல இருந்து இன்வெர்ட் பண்ணி ஆடலாம்னு தோன்றது, பட் டோன்ட் நோ வாட் பெப் இஸ் கோயிங் டு திங்க். ஸோ ராட்ரி அவுட் ஆஃப் த சீசன் இஸ் அ பிக் கன்சர்ன். கோவாச்சிச் இப்போதைக்கு ஏன்னா ஃபுல்லா மூட அவன் தான் ஸ்டெப் அப் பண்ணி காட் அஸ் 3 points. அவன் இல்லைன்னா ஃபுல்லா மூடியும் டிரா பண்ணிருப்பாங்க சிட்டி. ஸோ சிட்டி வந்து என்னன்னா மிட்ஃபீல்டு வந்து ரொம்ப எல்லாருமே அவுட் பேஸ் பண்றாங்க அண்ட் கரெக்டான பிளேயர்ஸ் அட் ரைட் பொசிஷன்ஸ்ல ஆட வைக்கணும்னு எனக்கு தோன்றது. அண்ட் ஷுட் ஸ்டார்ட் பிலீவிங் மோர் ஆன் பிளேயிங் ஃபோடன், டோக்கு அண்ட் சாவியோ. கிரிலிஷ் இஸ் பிளேயிங் வெல். பெர்னார்டோ சில்வா வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்றானே தெரியல. இஸ் நாட் கிவிங் த ரிக்வயர்ட் ரைட் அவுட்புட். ஸோ ஐ ஃபீல் சாவியோ ஷுட் ஸ்டார்ட். கிரிலிஷ் இஸ் பீன் வெரி குட் பிகாஸ் அவன் யூரோஸும் போல. He has not been in the squad. He is determined to play well and he has been playing well. So I feel Grealish should start and bring Doku later on. And I feel high time Phil Foden should play what he did last season. He has to start. He has to play in the central role and he has to start Savio, play Grealish, Haaland and Savio. This is what my front three wants. Grealish is not there. Play Doku. Defense Puerto Rico, if Nathan Ake is back, play Ake, Akanji. I don't prefer Kyle Walker because Kyle Walker has been bullied many times. ஸோ எனக்கு தெரிஞ்ச வாக்கர் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ரைட் சைட்ல. இஸ் நாட் அட் ஆல் இம்ப்ரூவிங், வெரி லெத்தார்ஜிக். ஆர்சனல் கேம்ல கூட பார்த்தேனே, என்ன செட் பீஸ் கார்னர்லாம் செட் பீஸே டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லேசியா பண்ணாங்க டிஃபெண்டிங். ஸோ ஐ ஃபீல் ஜான் ஸ்டோன்ஸ் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் பிளேயிங். இன்ஜுரி ப்ரோன் தான், பட் ஐ ஃபீல் யூ ஷுட் ஸ்டார்ட் பிளேயிங் பிகாஸ் கோவாச்சிச் ஹஸ் பீன் பிளேயிங் லாட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஐ ஃபீல் ஷுட் இன்டெகிரேட் மேத்யூஸ் நுனெஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு பார்ட் இருக்கு சீசன்ல இனிமே. ஏன்னா இனிமே கேம்ஸ் ஆர் கோயிங் டு கம் திக் அண்ட் ஃபாஸ்ட். அண்ட் நவம்பர் டிசம்பர்ல தான் கொஞ்சம் ஹெவி கேம்ஸா வருது. டாட்னம் ஆடணும், ஆன்ஃபீல்ட் போகணும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு சோ ஃபார் சோ குட். குட் ஹவ் டன் திங்ஸ் பெட்டர் என்ன கேட்டா சிட்டி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் த கைண்ட் ஆஃப் த வே தே ஆர் பிளேயிங் இன் தி ஃபர்ஸ்ட் 3-4 games they should have done definitely better தான் எனக்கு தோன்றது சிட்டி பொறுத்த வரைக்கும். So as on a scale of 1 to 10 so far in the season சிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு how much will you rate? So far 1 to 10 I'll give 7 solid-ஆ 7. கண்டிப்பா. அதுக்கு மேல அது கீழயும் கொடுக்காது, மேலேயும் கொடுக்க முடியாது. சரி நடுவுல தான் ஐம் நாட் பிட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் நான் சீசன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 3 games ஆடின இன்டென்சிட்டி அது அப்படியே இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணல. சாம்பியன்ஸ் லீக்ல வேற இன்டர்ல டிரா அண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ they have to start things and எனக்கு தெரிஞ்ச ஆர்சனல் தான் டைட்டில் கண்டெண்டர்ஸ். லிவர்பூல் பார்க்கலாம். லிவர்பூல் சொன்ன மாதிரி ஈவன் ஐ ஆல்சோ cannot judge because அவங்க வே ஆஃப் பிளேயிங் நான் பார்த்திருக்கேன், பட் ஐம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் பிகாஸ் ஆஃப் த வே தே ஆர் பிளேயிங் தேர் ஆப்போனன்ட்ஸ். நான் இதுக்கப்புறம் தான் செல்சி அண்ட் ஆர்சனல், அதுக்கப்புறம் நவம்பர்ல வருது சிட்டியோட, இதுக்கப்புறம் தான் தெரியும் லிவர்பூல் எப்படி என்னன்னு. ஆர்சனல் ஆர் டெஃபினெட்லி கண்டெண்டர்ஸ். பார்க்கலாம். லெட்ஸ் see how it goes. எல்லாம் பார்ட் பை பார்ட் பிரிச்சு தான் பார்க்க முடியும். Okay. So I'll move on to Varun next. Now another new guy. Already வரல தான வர வந்தது இல்ல. Okay. So நீ சொல்ல செல்சி இந்த சீசன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் செல்சி has been a surprise. 4th பொசிஷன் இந்த டைம்ல 4th பொசிஷன்ல இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல.
ஸோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அண்ட் நீ எப்பையிலேருந்து செல்சி சப்போர்ட் பண்ற என்ன? அதுவும் ஒரு லைட்டா டச் டவுன் அந்த ஹிஸ்ட்ரி. ஓகே, அது ஹிஸ்ட்ரி அப்புறம் போய்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரேன். எப்படின்னா ஆக்சுவலாக சிட்டி கேம் அந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருவோம். ஏன்னா வந்து அது லைக் இட் வாஸ் அ டீம் இன் டிரான்சிஷன், அது கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சுது. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் நெட்டோ அதுக்கப்புறம் அந்த பாமர் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓகே இந்த டீம் இப்படிலாம் பண்ண முடியும், லைக் வி கேன் டேக் அதர் டீம்ஸ் டு த லிமிட். லாஸ்ட் சீசன் மாதிரி இருக்காது, இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பொசிஷன் வைஸ் நாங்கள் வந்து சிட்டியை டாமினேட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். இது ஆக்சுவலாக அவுட் புட் இல்லாமல் பொசிஷன் வைஸ் அவங்க ஃபுல்லாகவே நாங்கள் அவங்க பால் கண்ட்ரோல் நாங்கள் தான் வச்சுருந்தோம். 2 goals அவங்க அடிச்சிட்டாங்க பிகாஸ் தேர் சிட்டி, அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேம் ஒன் தட் லிட்டில் கிளிச் இன் தி கான்ஃபரன்ஸ் லீக், இப்போ கொஞ்சம் டீம் வந்து ஸ்டார்டிங் 11 ஸ்டேபிள் ஆயிருக்கு. மடுவேக்கே, பாமர், ஜாக்சன் கோல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஜாக்சன் பாமர் லிங்க் அப் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது, அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் மிட்ஃபீல்டர் லிங்க் அப்லாம் வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா மேன் சிட்டிக்கு அடுத்தது நாங்கள் தான் அதிகமாக கோல் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். I think they are on 17, we are on 16. ஸோ அட்டாக் வைஸ் வேற லெவல், சூப்பர் அட்டாக்கிங். டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் என்ன கேட்டால் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆன்ஃபீல்டு கூட இப்போ என்னன்னா அடுத்தது ஆக்சுவலி ஐ திங்க் திஸ் இஸ் அவர் செகண்ட் ரியல் பிக் டெஸ்ட் ஃப்ரம் நாட் ராங். ஸோ அங்கே வந்து கூக்குரல்லா வேற சஸ்பெண்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு ஃபொஃபானா கிடையாது, ஏன்னா 2 பேருமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸு. ஸோ இப்போ எப்படின்னா நாங்கள் ரெனாட்டோ வேகா அவனுமே இப்போ எங்களுக்கு இன்னொன்று என்ன கரெக்டாக இருக்குன்னா ஸ்குவாட் டெப்த். நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தீங்களா எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு, இப்போ ஆக்சுவலாக அது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு. இன்சேன் ஸ்குவாட் டெப்த் இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சரி ஆன் டாப் என்னன்னா லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான், எங்களுக்கு பாச்சட்டினோ இருந்தப்போ இன்ஜுரிஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அவன் ட்ரைனிங் மெத்தட்ஸா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த சீசன் மரஸ்கா பயங்கரமா என்ன சொல்றது, ஆன்ஃபீல்ட்லையும் டாக்டிக்கலா ட்வீக்ஸ், அந்த லிட்டில் பிட் ஆஃப் ட்வீக்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்து, ட்ரைனிங்லையும் இப்போ வேற லைக் ரொம்ப பொசிஷன் பேஸ்டா இருக்கு வித் ஹை இன்டென்சிட்டி. ஸோ இன்ஜுரிஸும் கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். அது கோச்சிங் ஸ்டாஃபாக தெரில இல்லை மரஸ்காவோட இதுவான்னு தெரில. பட் ஆனால் right now we are in a good position, not thinking about the title, but top 4 is a priority with along with domestic cups. அது மரஸ்கா வந்து ஹிஸ் இம்ப்ரெஸ், அதாவது ஒரு செட்டில் ஆன மாதிரி இருக்கா. லைக் இப்போ வந்து ஒரு பாட்டரு, லேம்பார்டு அதெல்லாம் பார்த்துட்டு பாசிட்டினோ பார்த்துட்டு மரஸ்கா பாட்டர் லேம்பார்ட்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஆனா ஓகே, இது வந்து எப்படின்னா லைக் நான் சொன்னேன் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் வித் ஹை இன்டென்சிட்டி. லைக் அட்டாக் சூப்பராக இருக்கு, டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டா ஹோப்ஃபுல்லி வி ஆர் செட் ஃபார் சீசன். ஏன்னா எங்களுக்கு பிளேயர்ஸும் நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பெஞ்சிலேயே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ ஜாக்சன் போனால் இன்குங்கு வச்சு நாங்கள் எங்களுக்கு அடுத்த 11 இன்னும் அடுத்த 11 பிளேயர் ஆக்சுவலாக பெஞ்சிலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ I won't say life is good, but okay, it's getting better. ஆமா, getting better. Okay, fine. So yeah, thanks. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் யுனைடெட்க்கு லாஸ்டா வரேன். அதுக்கு முன்னாடி I'll go to Spurs. சைலேஷ் சிரிக்காதீங்க ப்ரோ. இல்ல சிரிக்கிறதுக்கு வேற கிளப் இருக்கு. நான் வந்து இப்போ கொஞ்சம் கிக்கி பண்றதுக்கு உன்னை கூப்பிடுறேன். In the season without Son over the last 2-3 games, how is life for Spurs fans? காமெடியா தான் ப்ரோ இருக்கு. நீயும் சிரிக்கலாம், நானும் சிரிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம், அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் யுனைடெட்ல எல்லாம் போய் வின் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து அதுவா அவ வந்து கொஞ்சம் that was inevitable. Losing to Brighton is more inevitable compared to losing to Man United. மேன் யுனைட்டடோட ஜெயிக்கிறதா தான் எனக்கும் கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா பிரைட்டனோட விளையாடும் போது தோக்கணும்னு தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான். Because I feel like Man United by themselves can do better. But the fact that they have decided to retain Ten Hag is they're digging their own funeral. வரும் அந்த டாபிக் வருவாலப்பா, அது இன்னொரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் அது. So coming to Tottenham season, I feel like they haven't been smart enough. Ange Postecoglou has been found a little bit in the sense that, for any manager to win any games, they have to study the opponent. That's what Pep Guardiola does. He spends a lot of time studying his opponent. எந்த டீமோட என்ன மாதிரி ஆடணும்னு தெரியணும்.
You cannot play the same versus, let's say, Ferencvaros the same way you play against Man City or Arsenal. ஆர்சனலோட எப்படி விளையாடணும்னு தெரியணும், பிரைட்டனோட எப்படி விளையாடணும்னு தெரியணும், at the same time ஃபுலமோட எப்படி விளையாடணும்னு தெரியும். If you try to play the same way versus each and every team, there will be 1 to 6 teams every now and then that will find you out. நீ இப்படிதான் ஆடுவேன்னு தெரியும். To be able to overcome your defense or to be able to sustain your attack, எப்படி ஆடணும்னு எங்களுக்கு தெரியும். If Ange does the same thing each and every match, எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிக்கிறது. Teams are able to find out and we are starting to lose matches very easily. இப்போ from what I saw, I watched a few Spurs games and overall improve ஆன மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் சீசனோ இல்ல இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்சனல் கேமுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பிரைட்டன் கேமும் பார்த்தேன். I think they played Brentford. No, Brentford 3-1 ஜெயிச்சோம். 3-1 அந்த கேம் பார்த்தேன். அதுக்கப்புறம் யுனைடெட் கேம் பார்த்தேன். தேர் ஓவரால் லைக் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிங் அண்ட் எவ்ரிதிங். பட் நீ வந்து என்ன சொல்ற சேம் கேம் பிளே கெட்டிங் ரிப்பீட்டட். ஸோ how does that work? They are obviously getting better la. Final third la obviously had Timo Werner who was not able to finish the chances, adalla irundhathu. But overall நீ பாக்கும்போது Brennan Johnson வந்து stepped up, he became a better player suddenly. அந்த இதல பாக்கும்போது you are still disappointed. I am not disappointed in the sense that we are playing bad football. I am disappointed in the sense that when it comes to the biggest of the clubs, when it comes to big clubs, you given your Man Cities, your let's say your Arsenals, let's say pananga theriyama vande if we somehow got into the Champions League this season, if we face us big teams, you give the Real Madrid, you give the Bayern Munich, I will not go into those matches with any confidence. Okay, தோக்கறதுக்கு மேட்ச் ஆடணும்னு போற மாதிரி இருக்கும். In the sense that these teams will completely analyze, the biggest of the teams will completely analyze your play style. எப்படி ஆடணும், each and every player will analyze your team. So எல்லா மேட்சும் ஒரே set of playing style ஓட நீ போனேனா it will not work out well. That's the same reason why we lost to Man City at home last season. எல்லாரும் பெருசா சுத்தி இருந்தாங்களே, Tottenham always wins against Man City at home. The real reason why did they lose? No, because we played with a specific playing style that can be used to defeat City. Haram ball. What is Arsenal doing this season? It's not because they want to play bad football. No club wants to play bad football, but they want to win, na? Ama. See, I do not mind playing bad football if it means we get to win against teams like City. I absolutely love watching this. இப்போ ஃபுட்பால் நல்லா ஆடுறாங்க, பாதி நேரம் பொசிஷன் வச்சிருக்காங்க, பட் I feel like all they do is go up the wings, try to cross it in the middle. If teams become more and more predictable these days, அங்கங்க 1-2 cross கோல்குள்ள போகும். But if you come against teams with very good defenders, who come with a game plan against your team, who know how you play, then there is no scope in general. Right. So இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த லாஸ்ட் சீசன் ஸ்பர்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆர்சனலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சொல்லுடா, ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? அதான் அவன் பிரச்சனை அவனுக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து மனசுல கேட்ட அதே கொஸ்டின் ஒட்டியே கேட்குறேன். So far நீ வந்து இவ்வளோ ஒரு மிக்ஸ்டு தாட்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ on a scale of 1 to 10, what is your rating so far for the work Postecoglou has done this season? This season? 4. அப்பா கம்மியா சொல்றீடா. சரி, ஓகே. நீ அப்பா ஓகே ஃபைன், I can get it. So I'll move on to now அப்புறம் வர ஸ்பர்ஸ் பத்தி. I'll move on to United, the talk of the town. டாபிக் ஆஃப் த பாட்காஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிரீமியர் லீக் பத்தி ஜெனரலா தான் பேசுறேன். So not that, but the talk of the town. The title. இல்ல டைட்டில்லாம் வந்து பிரீமியர் லீக் பாட்காஸ்ட் தான் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் ஃபுல்லா பேண்டரா யுனைட்டட் கண்டென்ட்டா இருக்கும். ஆமாமா. So சொல்லு, என்ன சொல்றது? How am I feeling na, நீ வந்து கடைசில ஒரு क्वेश्चन கேப்ப பாத்தியா, rate the season till now. அத நான் இப்பவே ரேட் பண்ணிட்டேன்.
3. ஏன் 3னா நான் வந்து 1 இல்ல 0 தான் கொடுத்திருப்பேன். ஏன் 3னா ஏய், நல்லா அட்டாக் ட்ரை பண்றாங்க. ஒரே நிமிஷம் நீ ஏன்டா 3 and 2 கொடுக்கலாம்ல? You won 2 trophies. Bangkok trophy. We don't play friendlies. I think Adiseshan no. So ஏன் 3னா அதான் ப்ரோ நல்லா அட்டாக் பண்றாங்க, கோல் கன்வர்ஷன் தான் இல்ல. அதனாலே நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிடுறானுங்க. இந்த இப்போ பிளேயர்ஸ் லைக் அமட் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவனை பிடிச்சி பெஞ்ச்ல உட்கார வச்சிடறான் எங்க மொட்டத்துல. ஸோ கார்னாச்சோ மாதிரி பிளேயர் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் லைன் 11ல அவனை பிளே பண்றதுக்கு அமட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி ரொட்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றான் இவன். அதே மாதிரி லோ பிளாக் ஆடுற டீம்ஸ் கிட்ட போயிட்டு அவன் கவுண்டர் அட்டாக் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றான், அட்டாக் பண்ணாம. இந்த கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ரத்த கண்ணீர் வந்துச்சு கண்ணுல. அவ்வளோ ஷாட்ஸ் ஒண்ணு கூட கோலுக்குள்ள போலனா. அப்படியே நீ ஆப்போசிட் இந்த ஆஸ்டன் வில்லா மாதிரி டீம்ஸோட பார்த்தனா அவனுங்க ஏதோ லக்கில் அடிக்காம விட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் தான் வர மாட்டேங்குது இவங்க 10 ஆக் பண்ற மாதிரி. ஆனா வேற இந்த கேம் லைக் பான்ஸ்லியோட 7-0 எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க அவனுங்கிட்ட அடி வாங்குவோம்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் சரி ஓகே அடிதான் வாங்க போறோம், மேட்ச் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். பார்த்தா 7-0. ஸோ இருக்க ஹிஸ்டரியிலே ஒர்ஸ்ட் ஸ்டார்ட். எங்க இப்போ கரண்ட் டீம் என்னன்னா எப்படியாச்சும் டாப் 10க்குள்ள வந்துடணும். இப்போ அந்த 14th பிளேஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து டாப் 10க்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா கொஞ்சம் சேஃப். ஸோ சீசன் ஏம் என்னன்னு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் யூரோப்பா இல்லைன்னா இது யூரோப்பியன் ஃபுட்பால் கூட தேவையில்லை. ஒரு சீசன் இவனை தூக்கிட்டு வேற புது மேனேஜர் கொண்டு வந்துட்டு ஒரு புதுசா இப்போ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு வச்சிருக்கானுங்க, ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஒரு புது மேனேஜர் மிட் சீசன் சாக் பண்ணா இவன் கொண்டு வந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் அஃபெக்ட் ஆகும், எல்லாம் மொரால் டவுன் ஆயிரும். சில பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு சான்ஸ் கிடைக்காது. எல்லாமே கம்ப்ளீட் ரீவாம் பண்ணணும். ஸோ என்ன ஒரு 6 சீசன் நல்லா ஆடுவானுங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் பேக் டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாதிரி ஆயிடுவானுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் சீசன் வர்றது புது மேனேஜர் வர்றது நல்லது. ஸோ தாட் சொல்லாதனால நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். நீ இவ்வளோ ரொம்ப ஆதங்கத்தெல்லாம் கொட்டி பேசியிருக்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் அபவுட் ஹூ இஸ் த மற்ற டீம்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். பட் உங்ககிட்ட வந்து இன்ஸ்ட் ஆஃப் ஆஸ்கிங் ஹூ ஹஸ் பீன் த worst player so far in the season or the underwhelming, நான் வந்துட்டு கேட்கறது வந்து ஹூ இஸ் பெட்டர் பிளேயர். நீங்க இவ்வளோ டர்மாயில்ல இருக்கிறதுனால ஹூ இஸ் த ஒரு பார்க்கும்போது ஒரு 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 இப்பதான்டா என் வாழ்க்கையில ஒளி தெரியுது அப்படின்னு கஞ்சா சொல்ற மாதிரி அந்த பிளேயர் யாரு? ஒனானாடா. லாஸ்ட் சீசன் நான் பண்ண பிளண்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் அவன் வந்து லோன் வாரியரா சேவ் பண்ணிட்டு இருக்கான். லிவர்பூல் கேம்ல நாங்க லிட்டரலா குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், யுனைடெட் குரூப்ல 7-0 மேல கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா 3-0 ஒதுக்கினான். அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கேம்லயும் அதே மாதிரிதான். எத்தனை சேவ்ஸ் அது டிமோ வர்னர் கிராப்னு வச்சுக்கோ, ஸ்டில் இந்த வில்லா கேம் எல்லா கேம்லயும் வந்து இவன் ஒருத்தன் வந்து எவ்வளோ டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் இவன் ஒருத்தன் மட்டும் நல்லா ஆடுறான். அது வந்து எலைட் மென்டாலிட்டி. இதே மென்டாலிட்டி எல்லாருக்குமே டீம்ல இருந்துச்சுன்னா பெட்டர். அதே மாதிரி இன்னொருத்தனை கூட சொல்லணும்னு இருக்க, மஸ்ராவி 15 மில்லியனுக்கு சரியான பார்கென் பிளேயர். ஆனா அவனுக்கும் இந்த மாதிரி இன்ஜுரி இப்போ வந்துருச்சு, ஹார்ட்ல ப்ராப்ளம்ன்றானுங்க. ஆனா அது அன்எக்ஸ்பெக்டட். இப்போ அவன் கேப்பை வந்து ஃபில் பண்றதுதான் இப்போ பெரிய ஒரு இதுவா இருக்கும் டாஸ்க். ராஷ்வர்டும் அமட்டுக்கு சான்ஸ் கொடுக்கல. ராஷ்வர்ட் வந்து போன சீசனை கம்பேர் பண்றது இந்த சீசன் ரொம்ப நல்லாவே ஆடுறான். ஸ்டில் டைம் இருக்கு. எங்களுக்கு தான் கனெக்ட் தெரியலையா என்னடா? இல்லடா பாருடா, இப்ப ஞாபகப்படுத்துறதே செல்சி ஃபேன். நீ புலம்ப போற போல இருக்கு. இல்ல 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 உண்மையில ராஷ்வர்ட் நல்லா தான் ஆடுறான். ராஷ்வர்ட் நல்லா தான் ஆடுறான். ஓகே, சோ டைம் இருக்கு, கொடுக்கலாம் டைம். யா சோ I'll move to வருண். செல்சி வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு. நான் அது கேட்காம அவரை பத்தி நான் பேசவே போறேன். அவரை பத்தி வேணாம். நான் என்ன கேட்க வந்தேன்னா, இத்தனை செல்சி மேட்சஸ் நீ பார்த்ததுல செல்சி ரெகுலரா பார்க்காத ஒருத்தர் ஒரு ஆல்டர் சொல்லுன்னா பாமர் விட்ரு ப்ரோ, இந்த பிளேயர் ப்ரோ இவன் வந்து அண்டர் ரேட்டட். இவன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஆர் இன் திஸ் 4th பொசிஷன். 16 கோல் அடிச்சிருக்கோம், இல்லை டிஃபெண்ட் நல்லா பண்ணிருக்கோம். ஹூம் சார் இட் மேபி someone who is under the radar. பட் ப்ரோ நீங்க எல்லாம் பாருங்க, பாமர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இந்த பிளேயர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற யாரோ ஒருத்தர் இருக்காங்களா செல்சில? இப்போ 2 பேர் இருக்காங்க.
ஆக்சுவலி ஒன் இஸ் லிவை கோல்வில். லாஸ்ட் சீசனுக்கு ஆடினதுக்கு இந்த சீசன் ஆக்சுவலா ஹீஸ் பிகமிங் அ பிட் ஆஃப் அ மான்ஸ்டர். ஐ டோன்ட் நோ லைக் ஏன்னா அந்த லாஸ்ட் சீசன் அந்த நம்பர் 26 இருந்ததுனால அவன் ஆடலையா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதோட அந்த ஜெர்சியோட வெயிட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சீசன் வந்து ஆக்சுவலா இஸ் குவைட் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஆக்சுவலி ஹி சர்ப்ரைஸ் மீ. ஏன்னா லாஸ்ட் சீசன் லூஸ் மாதிரி பால்லாம் விட்டுட்டு இருந்தா டிஃபென்ஸ் ரொம்பவே வீக்கா இருந்தது. ஆக்சுவலா பாட்ஸ் மேல தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அவனை வந்து கால்வில்ல வந்து அவன் லெஃப்ட் பேக்லாம் ஆட வச்சான். சீசன் மரஸ்கா கரெக்டா அவனை லெஃப்ட் சென்டர் பேக் ஆட வச்சுட்டு அந்த பொசிஷன்ல அவன் வந்து அண்டர் த ரேடார் சூப்பரா என்ன சொல்றது எல்லாருமே அவனை ஓவர் லுக் பண்றாங்க. ஏன்னா அவன் இப்பதான் யங் பிளேயர், இஸ் ஸ்டில் காட் அ லாங் வே டு கோ. பட் டிஃபென்சிவ்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதான் வந்து ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டீஸ் இல்லை இந்த சீசன். பட் ஆனா கோல்வில்ல வந்து சூப்பரா பண்றான். அட்டாக்ல பார்த்தோன்னா தேங்க்யூ மேன் யுனைடெட் ஃபார் கிவிங் அஸ் ஜேடன் சான்சோ 3 assists in his first 4 starts. வா அது ஆக்சுவலா அவன் ஆக்சுவலா நல்ல பிளேயர் தான் உண்மையிலே. ஏன் இவங்கெல்லாம் வந்து ரேட் பண்ணலன்னு தெரியல. பட் ஆனா ரொம்ப என்ன சொல்றது ஏதோ இவங்க வந்து செட் ஆகல அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்ணிக்கிறேன். அவனுக்கு சான்ஸ் கொடுத்தோம். தம்பி நீ மென்டலி இல்லைன்னா போயிட்டு வாடா, ரெஸ்ட் எடுத்துக்கூடா, என்ன வேணாலும் பண்ணிட்டு வாடா, எங்க வேணாலும் போயிட்டு வாடான்னு எல்லாம் கொடுத்தோம். அப்போ கூட பையன் வந்து மேன் யுனைடெட் ஹேட் பண்றானா. அவனுக்கு செட் ஆகல, எங்களுக்கு செட் ஆகலன்னு இல்ல, அவனுக்கு தான் செட் ஆகல மேன் யுனைடெட். ஆனா ஓலே இருந்தப்ப அவன் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் உள்ள வரும்போது அவன் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஆட வச்சாங்க. அந்த பெஞ்ச்ல இருந்து ஆப்வியஸ்லி நியூ பிளேயர்னா அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், எல்லாமே ஆகும். பட் ஸ்டில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து எப்படி சொல்றது, அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்தனா அந்த லிவர்பூல் மொமெண்ட். மத்தபடி நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது எதுவுமே. அவனை வந்து இந்த மாதிரி டாட்மெண்ட்டுக்கு லோன் அமைச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஃபுல்லா ஆக்கணும், அப்புறம் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்தா, அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. மத்தபடி சான்சோ மொமெண்ட் பச்சை தண்ணி எப்படி போகும் அந்த மாதிரி தான். சோ லிவே கால்வெல் அண்ட் சான்சோ ரெண்டு பேர் ஆக்சுவலா எங்களுக்கு ஆமா ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் சான்சஸ் கூட சொல்லலாம். சான்சஸா நான் கடைசியா சான்சஸ் பார்க்கும்போது ஒரு ஓசி கோல் ஒன்று கொடுத்தான் இவங்களுக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. ஆக்சுவலா இது ஆமா பிரைட்டனோட அந்த பாமர் 4 கோல்ஸ் பிரைட்டன். ஆக்சுவலா அவங்க தான் நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணனும், அவன் வந்து சரியில்லை, நாட் குட் எனஃப் அப்படி பார்த்தேன். அதான் சீசன் ஸ்டார்டிங்ல எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா பெட்ரோவிச் விட்டாங்களா, அவன் எங்களுக்கு லாஸ்ட் சீசன் அவன் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான். இந்த சீசன் வந்து மரஸ்கா எனக்கு வந்து சான்சஸ் தான் நம்பர் 1 முன்னாடியே சொல்லிட்டான். பட் ஸ்லோலிங் கெட்டிங் தர். ஏன்னா 1 கேம் வீக் ஆக்சுவலா வந்து பிரைம் நோயர் மாதிரி இருக்கான், இன்னொரு கேம் வீக் வந்து பிரைம் கெப்பா மாதிரி இருக்கான். அதுதான் அது கொஞ்சம் கன்சிஸ்டண்டா அது பாசிட்டிவ் சைடு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நாட்டிங்ஹாம் எங்களுக்கு அவன் தான் கடைசி நிமிஷத்துல அந்த சேவ் எல்லாம் பண்ணி பயங்கரமா இது பண்ணி டிரா பண்ண வச்சான், இல்லைன்னா அதுவே போயிருக்கும். ஸோ இஸ் ஆல்சோ கெட்டிங் தட். ஓகே, ஸோ ஐ மூவ் டு மனாஸ். ஸோ நீ வந்து அப்போ சொல்லிட்டு இருந்த இந்த மாதிரி ஃபோர்டன் வந்து இஸ் நாட் ஸ்டார்டிங், ஹி ஹேஸ் டு ஸ்டார்ட் மோர், லாஸ்ட் சீசன் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ என் கொஸ்டின் சடன் டிப் இன் ஃபார்ம் என்ன ரீசன் அண்ட் இஸ் ஹி அண்ட் நான் பார்க்கும்போது லுக்ஸ் லைக் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ் கேட்டகரி அப்படின்னு வைக்கிற பிளேயர்ஸ் இந்த சீசன்ல சிட்டில அவன் வந்துட்டான். லைக் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, கோல் கான்ட்ரிபியூஷன் ஒன்னும் பெருசா இல்ல, பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கோல் கான்ட்ரிபியூஷன் இல்லனா he has not started any game. That's the problem. அதான் சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணல. சடன் டிப் இன் ஃபார்ம், what is the reason? நான் கேக்குறேன். சிட்டி ஃபேன் watches almost all games. சொல்லு. I don't know what is the problem. He has to fix it up for himself தான் நான் சொல்ல முடியும். Because யூரோல அவன் சரியா பண்ணல, நல்லா கிரிட்டிசிசம் வந்திருக்கு. நடுவுல he had some injury also I guess, so he has to buckle up and come back into form. It's all on him. That is what I can say. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, பெருசா அவனுக்கு வேற எதுவும் தெரியல எனக்கு. But he has to buckle up and come back stronger. He has to start games for City. Simple as that. Because De Bruyne எல்லாமே ஆட முடியாது இனிமே. It has to be Phil Foden. He has to lead the way for everyone. So அவன் இப்போ De Bruyne Foden விட்டா Rodrigo இல்ல. So who do you think is, இப்போ Foden say for example it takes more time for him to come back னு வெச்சுப்போம்,
So who else is there? No, he's fit. He has to just start games and adan thondrathu. He's fit. He's not at all come injured. back in the sense and come back in the sense to regain the old form na solren. I know he's not injured. If he plays games, he can gain form. Even in the Champions League, the midweek kuda Fulham game kuda nalla dhaan aadna. It is on him. He has to go and play. Well, that is the thing. Okay. So ipo avan poga vera yaru or underrated guy or overlooked player in City team who you think other people should know more? Kovacic. Kandipa Kovacic will be more recognized this season and nallave thondrathu than last, as he's been very good. ஆடின எல்லா கேம்ஸுமே நல்லா ஆடுறான். அண்ட் கார்டியால் ஆல்சோ ஹஸ் பீன் வெரி குட். ஸோ இவங்க 2 பேர் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. யார் கோயின் அண்டர் த ரேடார். போக போக பார்க்கலாம் அப்படின்னு. பிகாஸ் தீஸ் டூ சோ ஃபார் ஆடின கேம்ஸ் எல்லாமே அவங்க 2 பேரும் சூப்பரா ஆடுறாங்க. எஸ்பெஷலி கோவாச்சிச். ஏன்னா ராட்ரி ரோல் கவர் பண்ணும்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். அண்ட் கோவாச்சிச் இஸ் ஹேண்ட்லிங் தட் சோ ஃபார் வெரி வெல். அண்ட் கார்டியால் இஸ் ஆல்சோ பிளேயிங் வெரி வெல். அவன் வந்து இஸ் ட்ரைங் டு ஸ்கோர் கோல்ஸுக்கு தான் போறான் அவன். More than focusing on the defensive attributes and that, he's trying to go front and he's trying to score goals, and he's been scoring goals also. So Kovacic and Gvardiol has been very impressive for me. Akanji also has been good, but poka paakalam nan. But so far impressive na, it is Kovacic and Gvardiol. Right. So yeah, I'll come to Liverpool. Gravenberch is the guy who's the engine of the midfield, Murray. So any thoughts on him or வேற யாராச்சும் இருக்காங்களா? இல்ல ப்ரோ, சீரியஸா கிராவன்பெர்ச் இந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பட் கம்பேரிங் டு லாஸ்ட் சீசன், we had Endo at number 6, we had McAllister for major part of the season. அது ஒரு மாதிரி அரைகுறையாவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. Endo பார்ட்ஸ் ஆஃப் லைக் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் நல்லா பண்ணாரு. பட் திஸ் சீசன் அது ஒரு ஸ்லாட்டோட ஒரு ஐடியா தான். அது கிராவன்பெர்ச்சை ஃபிட் பண்ணாங்க. பட் ஹி இஸ் நாட் அ ப்ராப்பர் நம்பர் 6 ப்ரோ. லைக் ஒரு ஃப்ரண்ட் ஃப்ரம் பார்சலோனா மாதிரி, நாட் தட் பிசிக்கல். ஒரு ராட்ரி மாதிரிலாம் இல்லாம, ஒரு பிசிக்கலா இல்லாம பால் ரீகெயின் பண்ணிட்டு, ஆனா அந்த எண்ட் ப்ராடக்ட் மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் சோ ஃபார் கிராவன்பெர்ச் ஹஸ் பீன் தி இன்ஜின், நோ டவுட் அபவுட் இட். அண்ட் சோபோஸ்லைட் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணலாம். ரீசெண்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணியிருக்காரு. பட் ஐ கேன் ஸ்டில் see some improvement in Szoboszlai. Right. So அவங்கள தாண்டி வேற anyone else from the attack who you think others should know or notice? I'm not impressed with the attack still now. Like நிறைய சான்சஸ் நான் மிஸ் பண்ணாது. யுனைடெட் கேம் கூட ராகேஷ் ரோட்டா பண்ணாரு. யுனைடெட் வேர் குட் ஆன் தி அட்டாக். ஆனா எங்க அட்டாக்னு பார்த்தா ஒரு நிறைய ஷாட்ஸ் எடுத்தாங்க. பட் ஃப்ரம் எப்படி சொல்றது, ரொம்ப கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து போஸ்ட்ல அடிக்கிறது. நம்ம லாஸ்ட் இயர் டார்வின் நூனஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த சீசனும் எனக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்டில் நாட் குவைட் குட். எனக்கு ஐ எம் வெரி eagerly waiting for கேஸ் ஆஃப் comeback. I don't know when he is fit or when he is coming up. பட் அது வந்தா மேபி more of a backup தான. பேக்கப் தான். பட் ஸ்டில் மோர் ஆஃப் பேக்கப். பட் சலா வந்து இப்ப ஃபெர்மினோ மானே இருக்கிறப்பெல்லாம் பண்ணது விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றதுனால ஐ கேன் சி ஒரு எப்படி சொல்றது, எல்லா தடவையும் சலா ஸ்டார்ட் பண்ணாம யூ கேன் ரொட்டேட் பிட்வீன் கேஸா சலா, அந்த மாதிரி எல்லா மேட்ச் சலா ஆடுறதுனால யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஃபெர்மினோ இருந்தா கொஞ்சம் டீப் லைன் ஃபார்வர்டா ஆடிட்டு சலாவுக்கு ஃபீட் பண்ணுவாரு, அவர் கோல் அடிப்பாரு. இப்ப அந்த மாதிரி கிடையாது. இப்ப எல்லாரும் வந்து முன்னாடி போறாங்க, சலா தான் மற்றவங்களுக்கு ஃபீட் பண்றாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து எல்லாரும் பழைய சலா இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய சலா இது கிடையாது, நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்ப பெனல்டிஸும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்பிடன்ஸாவே இல்லை. போன தடவைல இருந்து இந்த யூர்கன் கிளாப் பின்னாடி திரும்பி நின்று பார்க்காம பெனல்டிஸ் இருக்குது அதெல்லாம். ஸோ ஐ கேன் சி த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன் சலா ஸ்டில். எனக்கு அவரு கொஞ்சம் கோல்ஸ் அடிச்சுட்டு இல்லைன்னு சொல்ல, பட் ஐ கேன் ஸ்டில் சி த எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி எனக்கு அந்த அட்டாக்ல நான் இன்னும் பார்க்கல. மேபி டார்வின் நூனஸ் வந்து கொஞ்சம் பிக்அப் பண்ணா இட் வில் பி மோர் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு காமன் கொஸ்டின் மாதிரி எல்லாருக்கும் எனி ஒன் கேன் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பேருமே ஆன்சர் பண்ணுங்க, பட் எனி ஒன் டூ தட். இப்போ ஸோ ஃபார் இந்த சீசன் வந்து யூ ஹேவ் சீன் ஒரு பிரீமியர் லீக்ல ஒரு 8 கேம் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் ஒரு அதர் யூரோப்பியன் லீக்ஸ் ஒரு 2-3 கேம் இருக்கு. அது ஓவரால் த இன்ஜுரிஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இந்த ஸ்குவாடை வச்சுட்டு இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ஃபேனா யூ வில் பி ஹேவிங் சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ல டைட்டில் அடிக்கணும், டாப் 4.
இப்பவும் அதே லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கா, அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருக்கீங்களா, ஆர் ஹாஸ் இட் சேஞ்ச் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த சீசன்? ஸ்டில் தேர் இஸ் லாட் மோர் கேம்ஸ் டு பி பிளேட், அது வந்து நோ ஒன் இஸ் டினைங். பட் இப்போ சோஃபா நீங்க பார்த்தது வச்சுட்டு have your expectation changed or is it the same? Anyone can start. நானே பண்றேனா? ஓகே நானே பண்ணேன். ஓகே அதான் டாப் 4 அண்ட் ஆல் தி கேரபாவ் அண்ட் FA கப் கான்ஃபரன்ஸ் லீக் பத்தி நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் அதை அடிச்சுதான் ஆகணும். லீகு அது இன்னும் we are not still there yet. ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் சீசன். அது ஆக்சுவலாக டாப் 3 முடிச்சாங்கனாலே அது ஒரு பெரிய என்ன சொல்றது எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி தான். இப்போதைக்கு டாப் 4 இஸ் அ ப்ரையாரிட்டி. நீ கான்ஃபரன்ஸ் லீக் எது ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நீ டாப் 4 லீக்ல எப்படியாவது இது முடிச்சுட்டு யூ வாண்ட் டு பி தேர் இன் தோஸ் சாம்பியன்ஸ் லீக் பிளேசஸ் ஆல் த டைம். அதுதான் இப்போ லாஸ்ட் 2 சீசனும் அதான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அது மெயினாக அதான் பண்ணுவோம். அந்த டொமஸ்டிக் கப்ஸ் இந்த ஸ்குவாட் வச்சுட்டு அடிக்கலைன்னா அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பிகாஸ் வி ஹாவ் இன்சைன் டேலண்ட், இன்சைன் டெப்த். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் பண்ணுவோம். ப்ரோ எங்களுக்கு நான் அப்பயே டாப் 4 அது வரணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. தலைவன் போற இதை பார்த்தா டாப் 10க்குள்ள வந்தா போதும் தான் இப்போ இருக்குது. தெரியல, மேபி இவன் என்ன திடீர்னு லைக் லாஸ்ட் சீசன் பாத்தீங்க மட்டமா 8th கொண்டு வந்துட்டு அவன் FA கப் அடிச்சு கொடுத்துட்டான். எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல FA கப் எல்லாம் அடிப்போன்னு சொல்லிட்டு. அதுவும் அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்தோன்னே அது வந்து சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ் எல்லாம் கெலாட்டாஸ்ரே எல்லாம் வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிட்டோம், ஓகே டாப் 10 கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ 8th ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன், டாப் 10 முடிஞ்சா யூரோப்பா அந்த டாப் 6க்குள்ள. அண்ட் ஜனவரியில எந்த சைனிங்ஸும் பண்ணாம இவனை சாக் பண்ணாம அப்படியே போய் எதுவுமே இன்ஜுரி ஆகாம அப்படியே அந்த குழந்தைங்களை தூக்கி இங்க இருந்து இங்க வைப்பாங்கல்ல, அழுவக்கூடாது அப்படி, அந்த மாதிரி இந்த சீசனை எப்படியாவது முடிச்சு கொடுத்தா போதும் இருக்கிறோம் ப்ரோ. Okay. The other two, Liverpool. Okay, I'll tell you. So ஆரம்பத்துல I didn't expect Arsenal to come up first season. எனக்கு வந்து லாஸ்ட் சீசன் 3rd இருக்கும். ஸோ மேபி இந்த ஒரு வருஷம் மேபி வில் கண்டினியூ வித் த சேம் ஃபேஷன், லைக் டாப் 3 இல்லை டாப் 2 வந்தா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் ஆர்னஸ்டாட். ஒரு பழைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ மற்றபடி வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இதே எக்ஸ்பெக்டேஷன் தான் ஐ கண்டினியூ. சாம்பியன்ஸ் லீக்ல 1 year கழிச்சு நாங்கள் விளாடுவோம். இப்போ ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 இல்லை குவார்டர் ஃபைனல் எல்லா ஃபேன்ஸும் சொல்லுவாங்க கட்டாயத்தில் அடிக்கணும், சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு எப்படி சொல்றது, குவார்டர் ஃபைனல்ஸ் வந்தா ஓகே வில் பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் இயர். டாப் 3 வந்தா வில் பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் இயர். மேபி FA கப்போ இல்லை கரபோ கப்போ ஏதோ ஒரு கப்போ இல்லை இந்த மாதிரி அந்த கப்பை அடிக்கலன்னா கூட ஐ வில் நாட் பி சேட். த ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட், இந்த ஒரு வருஷம் we have to give it to the manager. இப்போ வந்து இது இருக்குல்ல, நியூ மேனேஜர் ஃப்ரம் Pochettino to Maresca, அண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்குவாட் பில்டிங் சீசன் அந்த மாதிரி பார்க்குறேன். ஆர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Pochettino அண்ட் Maresca டைப்? நீ வந்து Maresca வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறேன். Pochettino வந்து ஒரு 12th இருந்து ஒரு 6th பிளேஸ் வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாமரோட இண்டிவிஜுவல் பில்லியன்ஸோ வாட் எவர் இட் மேபி அவரோட ஒரு ரோல் இருக்கு. ஸோ இப்போ Pochettinoவோட Maresca வாட் ஹாஸ் ஹி டன் பெட்டர் so far? அது மெயின் திங் என்னன்னா ஹீஸ் பிளேயிங் த பிளேயர்ஸ் இன் த பர்டிகுலர் லைக் தேர் டிசைட் பொசிஷன். கோல்வில்ல தூக்கி லெஃப்ட் பேக்ல, அதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்கு ட்வீக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா பாட்ஸ் அதான் வந்து லாஸ்ட் அந்த ஜான்வரிக்கு அப்புறம் அதான் அவன் கரெக்டாக பண்ணான். ஆக்சுவலாக அங்கே 2 கேமும் என்னமோ தான் தோத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அது அவன் பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக ஆட வச்சுட்டான். பாமரோட பிரில்லியன்ஸுன்றத அதுக்கப்புறம் டிஃபென்சிவாக கொஞ்சம் சாலிடாக இருந்தோம். மேபி அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ், நான் திருப்பி ஏன் அதை சொல்றேன்னா நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது. இப்போ வந்து Maresca அதை சூப்பராகவே இது பண்ணிட்டான். லைக் எல்லாத்தையும் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் யாருமே இல்லை. அதை கேட்டு இவ்வளோ ரொம்ப என்ன சொல்றது, கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அது ஒரு இது. அதுக்கப்புறம் டிரான்சிஷன் இப்போதைக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கு. லைக் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் இது வித் ஹை இன்டென்சிட்டி. ஏன்னா இது நான் திருப்பி ஹைலைட் பண்றேன். பாட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது,
ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு தான். இப்போ நாங்கள் லோ பிளாக் டீம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து உடைக்கவே முடியாத மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆனால் எங்களுக்கு வந்து எங்களை தோக்கடிக்கிற டீம் இந்த வெஸ்டாம், பிரென்ஃபோர்ட் இல்லை பேர் என்ன, போர்ன்மவுத், அப்புறம் பிரைட்டன் 3 டீமோடையும் இப்போ நாங்கள் இந்த லோ பிளாக்லாம் ஆடுற டீம் எல்லாத்தையுமே நாங்கள் உடச்சி போட்டிருக்கோம். ஸோ அட்டாக் ஹாஸ் பீன் இம்ப்ரூவ், டிஃபென்ஸ் ஆல்சோ இட்ஸ் குவைட் இம்ப்ரூவிங். ஸோ டிரான்சிஷன் வந்து நீ சொல்கிற மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்குது இப்போ எங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு லைக் ஆல் இஸ் குட் அப் அன்டில் நவ். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம்ல. அதாவது ஏன்னா அது வந்து இந்த ஸ்குவாட் வச்சுட்டு நாங்கள் இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா டாப் 4 தான். ஸோ இதை வச்சுட்டே நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனோம்னா, ஏன்னா அடுத்த சீசனுக்கும் நாங்கள் சேர்த்து பிளேயர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த எஸ்தாவோ, வில்லியன் அவெல்லாம் வந்து அதை அப்படியே இன்டகிரேட் பண்ணுறதுக்கான கோச் வந்து என்சோன்னு எனக்கு நல்லாவே தோணுது. ஏன்னா வந்து இவனோட இது என்ன சொல்ற, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுற விதமும் நல்லா இருக்கு, டாக்டிக்கல் இன்சைட்ஸும் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ கூட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான், நேத்திக்கு தான் நினைக்கிறேன், பாமர் மேல வந்து அவன் மேலேயே வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கு, லைக் அவனை சுத்தியே நிறைய நாய்ஸ் இருக்கு. ஸோ எங்க டீம் எப்படி இருக்கணும்னா அவனை தவிர எல்லாருமே அவனுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் பாமரும் க்ரோ ஆக முடியும், டீமும் ஆஸ் அ டீம் வி கேன் மூவ் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். வி வாண்ட் டு பி அ டீம் விச் டூக்கல் சொன்ன மாதிரி தான், வி வாண்ட் டு பி அ டீம் தட் நோபடி வாண்ட்ஸ் டு பிளே அகேன்ஸ்ட். ஸோ அங்கே அந்த லெவல் வரைக்கும் வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. Right, fine. So sorry guys, I got disconnected. I was trying to unmute, but உங்களுக்கு என்ன ஆகும் தெரியல எனக்கு. I was unmuted. நான் சொன்ன क्वेश्चन புரிஞ்சுதா, கேடுதா ஃபுல்லா? இல்ல bro. ஓ அப்படியா, சரி ஓகே. எது இல்ல that is what I was trying to tell. ஓகே. ஸோ என்னன்னா நீ வந்து ஒரு கிளாப்ல இருந்து ஒரு பெட்டர் டீம் தான் வந்து ஆர்னே ஸ்லாட் வந்து இஸ் இன்ஹெரிட்டட் which is good enough to win trophies அப்படின்றப்போ why still இந்த சீசன் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஒரு 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 டிஃபென்சிவ் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி why are you approaching நான் கேட்டேன். இல்ல ப்ரோ, ஜஸ்ட் பிகாஸ் வந்த உடனே யூ கான்ட் அர்ஜ் ஒரு மேனேஜர் டக்குனு. இப்ப ஓல்ட் ட்ராஃபர்ட்ல எல்லாம் பிளேயர்ஸ் வந்தா உடனே வந்து தே கெட் ப்ரெஷர்னு சொல்லி நிறைய பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்ப லிவர்பூல் வந்து ஒரு 7-8 இயர்ஸா கிளாப் ஏரோ பார்த்துருக்கோம். வி வான் 1 பிரீமியர் லீக் அண்ட் 1 சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் மற்ற அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் உங்களுக்கு என்னன்னா இப்ப அதே நம்ம கண்டினியூ பண்ணணும், அந்த ஏராவே ரொம்ப சேஞ்ச் பண்ணாம யூ ஹாவ் டு கண்டினியூ. பட் அது ஆர்னே ஸ்லாட்டோட பிளே ஸ்டைல் வந்து யோகன் கிளாப் போடுறது அப்படியே நம்ம பண்ணோம்னா நம்மளால பண்ண முடியாது, அதுவும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் டிசப்பாயிண்டட். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ எல்லாம் ஒரு பாயிண்ட்ல தோக்குறது அதெல்லாம் கிளாப் இருக்கிறப்பே உங்களுக்கு நடந்து, அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜர், இஸ் கோச்சிங் லிவர்பூல் ஃபார் அ வைல். இருந்தாலும் இஸ் பீன் லைக் நாட் ஏபிள் டு வின் த பிரீமியர் லீக் ஜஸ்ட் பை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி நடந்துக்கிறப்ப why not give him time? So 1 year you can assess பண்ணிட்டு next time you can like இப்போ ஒரு பெப் கார்டியோலோட கான்ட்ராக்ட் முடியுது, ஆர்சனல் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் யூ கேன் அப்ரோச். ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே டைட்டில்னு சொல்லிட்டு இருந்தா அது வந்து ஒரு புது மேனேஜருக்கு he will also get pressure. That's what I think. Okay, so மனஸ் இந்த சீசனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டியோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஹஸ் லெஃப்ட், ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பார்த்தாச்சு. அபவுட் பெப் கான்ட்ராக்ட் நோ ஐடியா, டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் தான் சொல்றாங்க. பட் வில் கெட் டு நோ பை another 1 to 2-3 months what is the status. It's the final year of the contract. So expectation என்ன, until Pep is there you have to win something. So winning the Premier League is the most important thing. நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் பார்க்கலாம். நான் ராட்ரி இல்லாம இந்த டீம் வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோன்னு எனக்கும் தெரியல. ஸோ சாம்பியன்ஸ் லீக் எனக்கு தெரிஞ்ச ஐ ஹேவ் நோ ஐடியா, பட் பிரீமியர் லீக் எஸ், வின் தி பிரீமியர் லீக், தட் இஸ் தி பிரையாரிட்டி. ஓகே ஃபைன். ஸோ ஷைலேஷ், சேம் கொஸ்டின். இந்த சீசன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் வித் ஸ்பர்ஸ் வாட் இஸ் தட்? Expectation for this season. நல்லா இருக்கு.
I would be really, really happy with top 6. But given how well Chelsea are performing this season, how will Aston Villa performing this season, how will Brighton are performing this season, Newcastle, எனக்கு ஏதோ அந்த 8th finish ஆன சீசன் போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் ஐ ரியலி ஃபீல் லைக் we should pick up given all the players form has picked up a lot and the manager has started to pick up hints in the sense that நம்ம இப்படியே ஓட்டா வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது, நாங்க கொஞ்சம் மாற்றிதான் ஆகணும். But given I feel like a lot of players have complained about this season. There are way too many games. And Chelsea, I feel like is the only squad, even though if they're not in Europe, they are in Europe. There are way too many games for all the players to handle. So I feel like all the clubs at some point of time are going to gain, are going to have to need that much squad. Area players have a gender love because of all players play all games. We know Erling Haaland is good, but if he's going to play all 100 matches that City will probably end up playing this season, that's wrong. You will have to play for Norway, or given you're someone like Mbappe, you have to play all the Champions League games, you have to play all the games for France. In the player are you together? So it is going to depend on whatever teams finishes well is going to depend on how big their squad is. The bigger your squad, the better you're going to finish. Which is why I do feel Chelsea have a very good chance this season, given how much squad depth they have and given how less injuries they have compared to last season. டாட்னம்ல ஒரு ரெண்டு பிளேயர் வந்து கொஞ்சம் போனாலே நாங்க கொஞ்சம் சமாடி வாங்க போறோம். ஆர்சனல் கூட I don't think has that great of squad. Arsenal no 3 to 4 injuries and they're out. Arsenal have good defensive depth. Nalla defensive option. Very good defensive depth. Midfield and a little ahead. Not much. Bukayo Saka க்கு ஒரு இன்ஜுரி வந்தாலே கொஞ்சம் சீசன் ஆர்சனல் ரொம்ப பிரச்சனை. You guys have to be very careful. எங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் ரொமேரோ இன்ஜுரினா சமாடி வாங்கும். ஒரு சவுண்ட் இன்ஜுரி, ஒரு பிரெண்டன் ஜான்சன் இன்ஜுரி, அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு குரிசல்ஸ்கி இன்ஜுரி அங்கங்க கொஞ்சம் திக்கதான் செய்யும். So, but I am hopeful for top 6. Hopeful. Okay. Yeah, so I think that's a wrap on the session. Unless any of them have any other points or questions to ask. Yeah, I have. Rabba, உங்க டீமை பத்தி நீங்க சொல்லவே இல்ல. ஆர்சனல் பத்தி உன்னோட ப்ரெடிக்ஷன் எங்க ஃபினிஷ் பண்ணாலும் நான் வந்து ஒரு மாடரேட்டரா தான் வரலான்னு இருந்தேன். சரி, எனக்கு வந்து பெருசா லாஸ்ட் சீசன் வந்து எனக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதெல்லாம் வந்து அவங்க டிக் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ பிரீமியர் லீக் அடிக்கல அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து டிக். இந்த சீசன் வந்து சேம். லாஸ்ட் சீசன் வந்து யூஎஃப்ஏ இது சாம்பியன் லீக்ல ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ். இந்த வாட்டி டிபெண்டிங் ஆன் த ஃபிக்ஸ்டர் டிஃபிகல்ட்டி ஆஃப் த ஃபிக்ஸ்டர் குவார்டர் ஃபைனல் தாண்டி ஒரு செமிஃபைனல் வந்தாலும் இட் வில் பி குட். ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் ரியலி குட். ஸோ தட் நீ அட்டாக் வந்து அப்படி அப்படியே சமாளிச்சிடலாம். விசா செல்சிலாம் வந்து ஃபுல் டிஃபென்ஸ் வச்சு தான் தேவர் ஏபிள் டு வின் த சாம்பியன்ஸ் லீக் அப்படின்றப்ப இந்த வாட்டி எனக்கு டிஃபென்ஸ் மேலே பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அப்படி இது சிட்டியோட ஒரு ஸ்கிராப் பண்ணாங்கல்ல 2-2 அந்த மாதிரி கேன் சிட்டியில் போய் ஒரு லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ திங்க் கேன் டிஃபெண்ட் எனி டீம் எனி டே வித் ப்ராப்பர் டிஃபென்ஸ் அப்படின்னா we can do that. அந்த இதில் வந்து ஆர்சனல் ஐம் நாட் கன்சர்ன் வித் இது. அண்ட் ஃபார் த செகண்ட் ஆர் தேர்ட் சீசன் இன் அரோ ஆர்சனல் என்ன சொல்றது ஃபெயில்ட் டு கெட் அ ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சாக்கா. அது வந்து ஷைலேஷ் சொன்ன மாதிரி சாக்காக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் சான்ஸ். ஏன்னா இப்போ நம்ம மார்டின் ஓடேகார்ட் அவுட் டில் நவம்பர் ஆர் டிசம்பர். சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு ஆளே இல்லை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரம் செட் பீசஸ். வேற எங்கிருந்தும் சான்சஸே கிரியேட் ஆகாது வித்தவுட் சாக்கா அண்ட் ஓடேகார்ட். ஸோ அது ஒரு கன்சர்ன், ஒரு ஸ்லைட் கன்சர்ன் ஓவர் த ஒரு சைடு இருக்கு. ஸ்டெர்லிங்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 2-3 மேட்ச் தான் பார்த்தேன், ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். ஸோ நான் வந்து பார்க்குறேன், சரி ஓகே எவ்வளோ தூரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் அகைன் ஐ வில் சே பி இன் கண்டென்ஷன் டில் கேம் வீக் 38. ஒரு 2 points 3 points அந்த ரேஞ்சிலேயே இருந்து have a chance to win till the last day. Winnable games la win பண்ணனும். லாஸ்ட் சீசன் வந்து
didn't lose to any of the top 6 teams, but went on to lose twice against Villa, drop points against Fulham 2 கேம்லயும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டில் தெர் ஆர் பெப் இருக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி அதர் டீம் டு வின். அதாவது ஆர்சனல் வின் பண்ணலன்னா எனக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லூசிங் டு பெப் கார்டியோலாஸ் மேன் சிட்டி, அவ்வளோதான். இதுதான் என்னோட இந்த எஃப்ஏ கப்பு கேரபோலாம் வந்து ஆர்டெட்டா ஹஸ் நெவர் டேக்கன் இட் வெரி சீரியஸ்லி. அந்த ஒரு எஃப்ஏ கப்புக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டே தாண்டலை எந்த சீசன்லயுமே. அவ்வளோ கேவலமா ஒரு ரெக்கார்டு அது. அதனால எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எஃப்ஏ கப் கேரபோ கப்லாம். இந்த 2 காம்படிஷன்ல முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் புஷ் த்ரூ, அவ்வளோதான். பெருசா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அண்ட் டாக்கிங் அபவுட் அண்டர் ரேட்டட் பிளேயர் யாருமே இல்லை இப்போ அந்த ஸ்குவாட்ல டு திங்க் ஆஃப். எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு லைன் லைட்ல இருக்காங்க. ஐ வில் சே டிம்பர் ஹஸ் பீன் வெரி இம்ப்ரெசிவ் போத் லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக். செம்ம ப்ராக்ரெசிவ் கேரிஸ், ட்ரிபிள்ஸ், டிஃபென்சிவ்லி ஆல்சோ வெரி சாலிட். சின்சென்கோலாம் வந்து ஃபார்வர்ட் பால்ஸ்ல சூப்பரா பண்ணுவான், நல்லா டிஃபென்ஸ்ல கொட்ட விட்டுருவான். டிம்பர் அந்த மாதிரி இல்லாம இஸ் பீன் ரியலி குட். கலஃபியோரி வந்து ஒரு 3-4 கேம்ஸ் தான் விளையாடி இருக்கான், அதாவது அந்த ஒரு ஹையர் லெவல்ல. அதனால பார்த்த வரைக்கும் இஸ் குட். பட் நான் வந்து டிம்பர் லைக் ஹிம் மோர். ஸோ டிம்பர் தான் ஒரு ஒன் கை சர்ப்ரைஸ் பி. பென் ஒயிட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ற அளவுக்கு இஸ் டன் வெல். பென் ஒயிட் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். வேர்ல்ட் கிளாஸ் அந்த பிராக்கெட்ல வருவானா எனக்கு தெரியாது, பட் ஆர்சனலுக்கு வந்து வெரி கன்சிஸ்டன்ட் தான்டா. தெரியாதுன்னு தான் சொன்னேன். அதனால ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபென்ஸ்ல வந்து ஒரு ஒன் கை கன்சிஸ்டன்ட், ஒரு 7-10 எல்லா கேமும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இந்த சீசன் அவ்வளவுதான். ஆர்சனல் பத்தி என்கிட்ட கேட்டேன்னா போற வரைக்கும் போட்டோம். இந்த பெப்பு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு. ஆனா கிளம்புறாளான்னு தெரியல. ஸோ அதான் ஆக்சுவலா மேன் சிட்டி போன சீசனை விட கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் மாதிரி தோணுது. உங்களுக்கு அப்படிதான்டா தெரியும். நவம்பர் வரைக்கும் லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பிக்ட் அப் தி பேஸ் நவம்பர்ல. இந்த சீசன் ராட்ரி கூட இல்ல. இவங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க ஏதோ சுபிமெண்டி போறாங்கன்னு கூட சொல்றாங்க. ஆர்சனலுக்கும் லிவர்பூலுக்கும் சிட்டிக்கும் இப்போ ஒரு ஃபைட் இருக்கு சுபிமெண்டிக்கு. பட் ஆர்சனல் எதுக்கு? ஆர்சனல் வந்து சுபிமெண்டி என்ன சொல்றானா நான் ரியல் சொசைட்டி தான் இருப்பேன் அப்படினா. அவங்க மார்சாக்கு வெயிட் பண்றாங்க. ஆர்சனல் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க 2022லயே. அப்போ என்னாச்சு, he didn't want to come. I think ஜனவரி நினைக்கிறேன், ஜனவரியா இல்லை அந்த சம்மர்ல தெரியல. சோசியடாட் வந்து பாதியில வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். தென் கேஷடோக்கு பிட் பண்ணாங்க, அதுவும் காட் ரிஜெக்டட் பை பிரைட்டன், சம் 75 மில்லியன் சம்திங். அப்போதான் சம்மர்ல ரைஸ் வாங்கினோம். போன ஜான்வரியில தான் இந்த முட்ரிக்கு கேஷடோ இவங்க எல்லாரையும் பிட்லாம் பண்ணி கடைசியில வந்து செல்சிக்கு ஒதுக்கி போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ரிக்ரெட்ஸ் இல்லை. ட்ரோசார்ட் அண்ட் ரைஸ் ஹேவ் பீன் குட் ஒன்லி. பட் சொல்றேன் நிறைய கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கானே, இனிமே கொடுக்கணும். இப்போதைக்கு ஓடேகார்டோட ஒரு ரோல் மாதிரி ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். பட் இன்னமும் நிறைய ஸ்டெப் அப் பண்ண வேண்டியிருக்கு. மார்டினெல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்போதான் ஏதோ ஃபார்ம் பார்த்துட்டு ரீசெண்டா ஏதோ மார்டினெல்லி வந்து கலஃபியோரே டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மாதிரி நல்லா ஆடுறான். ஸோ அந்த லெஃப்ட் பேக் காம்பினேஷன் தான் இது. கலஃபியோரே வந்ததுக்கு அப்புறம் அந்த இந்த கேம் போன கேம் சவுத் ஆம்ப்டனோட 3-1 அதுலயும் நல்லா பண்ணான். அதுக்கு முன்னாடி சிட்டியோடயும் நல்லா பண்ணான். ஏதோ ஒரு கேம் இருக்கு அதுலயும் வந்து கேம் அண்ட் he did well with Calafiori. ஸோ அது காம்பினேஷன் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது வருத்தமா இருக்கு. எங்க டீம் எப்படி இந்த டீம் மீம் மெட்டீரியலோட மோசமா இருக்கு. இப்போ இன்னைக்கு வேற பிரென்ட்ஃபோர்டோட எப்படி வச்சு சேவ் போறானுங்கன்னு தெரியல. உகார்த்தே ஃபிட்னு சொல்லி சொல்றானுங்க, தெரியல பாப்போம். ஓ ஆமா, பிஃபோர் வி ஃபினிஷ் ஆஃப் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இது செல்சி vs லிவர்பூல் ஒரு ஸ்மால் ப்ரெடிக்ஷன். ஏன்னா பிக்கஸ்ட் கேம் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் இஸ் செல்சி vs லிவர்பூல். ஸோ ஒரு குவிக் ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் போத் லிவர்பூல் அண்ட் செல்சி ஃபேன். ஸோ அல்ஸ்டாப் ப்ரோ. இப்போ லிவர்பூல் செல்சி எப்பவுமே ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 சீசன் இட்ஸ் பின் குவைட் ஒன் சைடட். ஆல்தோ வி ட்ரீவ் செல்சி அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் லாஸ்ட் டைம். But this time it's Anfield-ங்கிறதால மேபி எக்ஸைட்டிங்கா இருக்கும். There is no doubt about it. As a biased fan, I'll go 2-1 to Liverpool. 2-1 to Liverpool. Who will score? Yeah, I want to see Jota score one, and I want to see Szoboszlai getting into form. So I want to see both Szoboszlai and Jota scoring one. Right.
ஓகே வருண் நீ என்ன சொல்ற? நானும் அவங்களுக்கு தான் வின் லைக் லிவர்பூல். ஐ திங்க் தி வில் ஹேவ் தி எட்ஜ் ஓவர் அஸ். பட் பயாஸா இருக்கணும்னா அவங்க அங்கேருந்து போய் ஒரு ரிசல்ட் வாங்கிட்டு வந்தா போதும். எப்படியாவது ஏதாவது ஒரு கிளட்ச் பாமர் எங்க இருந்தாவது ஏதாவது ஒன்று பண்ணி, இல்ல சான்சோ இல்ல ஜாக்சன் கூட யாராவது எங்க இருந்தாவது ஒரு கோல் அடிச்சுட்டு எப்படியாவது லைக் ஜஸ்ட் வாண்ட் டு வின் இன் ஆன்ஃபீல்ட். ஏன்னா லாஸ்டா ஹசார்ட் இருந்தப்பதான் நாங்க அங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்தா நல்லா இருக்கும். பட் கீப்பிங் தட் அசைட் ஐ திங்க் லிவர்பூல் they will win. ஏன்னா 2-1 ஆனா கோல்ஸ் இருக்கும். 2-1 இல்ல 3-2 இல்ல 4-4 இல்ல 5-4 அந்த மாதிரி கூட போலாம். ஏன்னா ரெண்டு டீமும் இது எப்படி எனக்கு தெரிஞ்சு there will be some moment. ஏதாவது ஒரு ரெட் கார்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹியூமங்கஸ் ரைட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. அதான் அந்த லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேம் ஏதோ இவங்க லிவர்பூல் செல்சி பயங்கரமா நடந்துச்சு. 2-2 சரி பயங்கரமான கேம் அது. அது வெம்பிளில கூட ஃபைனல் அதுவும் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா செமையா அது லாஸ்ட் மினிட்ல ஜெயிக்கிறப்ப அது சம்திங் எல்ஸ். அத பத்தி பேசணும். So I think yeah, so let's call it a wrap. Yeah, can I edit now? Okay, yeah, so yeah, thanks thank guys. you bro. Bye. Wonderful times. Bye. Thank you.